Edil sir for giving me Fatima. ரொம்ப அழகா கேரக்டர் இருக்கு and உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் that with every film I try to do different roles, different character. இந்த படத்துக்கு கூட Edil sir எனக்கு அந்த மாதிரி opportunity கொடுத்திருக்காங்க. So thank you Edil sir. I want to thank Uday sir for being such a good co-star. I want to tell you something that shooting spot and Uday sir எனக்கு நிறைய கதை சொல்வாங்க. I don't know imaginary weird stories he will tell me and நானே innocent-ஆ போய் கேப்பேன் இதெல்லாம் நிஜமா அது நடக்குமா and he will look at me and say are you serious, I was kidding and I was like okay so sir henceforth I'm not going to believe any of your story or anything you tell me and now எல்லாருக்கும் தெரியும் that Uday sir has a great sense of timing and comedy and sense of humor செமையா இருக்கு அத சூரி சார் கம்பைன் பண்ணானா அந்த கொஞ்சம் வேற லெவல்ல போயிடும் so I'm really very very excited to see that combo on 12th May so yeah and Iman sir you are the finest music director we have in our industry so I feel nothing but grateful that in the படத்துக்கு ஒரு song எனக்கு கிடைச்சிருக்கு so thank you so much and nandri and have a great night வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த சரவணனுக்கு பயமேனோட படக்குழுவினருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னொன்று பேச வேண்டியது எல்லாமே எல்லாருமே பேசிட்டாங்க. நிறைய பேர் பேசுறதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வராத 2 பேருக்கு நன்றி சொல்லணும். கேமராமேன் வெங்கடேஸ்வர், அவர் தென்காசியில் வந்து ஷூட்டில் இருக்காரு. சதுரங்க வேட்டை பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் போன படம் சாரோட படம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம். ஒரு கமர்ஷியலா ஃபைட்டு சாங்கு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அவர் நம்பிக்கை கிடையாது. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எம்பூட்டர் காசை வந்து 2 days தான் ஷூட் பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் தேங்க் பண்ணோம், அவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது நானும் ரஜினாவும் என்னமோ எடுக்கிறாரு, எங்கெங்கயோ வைக்கிறாரு லைட்டோ, இது நல்லா வருமானு தெரியல அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பிருந்தா மாஸ்டருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அவரு எங்களுக்கு அதை ரெடி பண்ணி போட்டி காட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். படம் ஃபுல்லாகவே அப்படிதான். லாலா கடை சந்தி வந்து 3 நாள் ஷூட் பண்ணோம் தினேஷ் மாஸ்டர். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக. அதுக்கு வந்து நான் வந்து வெங்கடேஸ்வர் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணோம். அண்ட் யோகி பாபு, அவரால் இன்னைக்கு வர முடியல, அவர் அவுடோர் ஷூட்ல இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். சூரியநாதன் இந்த படத்துல என்னோட வில்லன் அகெயின்ஸ்டா இருப்பாரு எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரூ என்னோட ஃப்ரெண்டா வந்து டிராவல் பண்றது வந்து யோகி பாபு தான். அவரோட காமெடியும் இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். அப்புறம் முல்லை, கோதண்டம், குரேஷி, அப்புறம் இங்க பேசாம ஸ்டேஜ்ல இடம் இல்லாம கீழே உட்கார வச்சிருக்கோம் நிறைய பேர். அவங்க படத்துல பணியாற்றி இருக்காங்க. என்னோட மற்ற சின்ன வயசு கேரக்டர் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரெஜினாவோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரெஜினாவோட பிரதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இப்போ ஸ்டேஜுக்கு வருவோம். ரவி மரியாதை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ணதுதான். எப்பவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப தேங்க்யூ. ராஜசேகர் சார், என்ன சொன்னாங்க, உங்களை சினிமா உங்களுடைய சினிமாக்கள் பார்த்து வளர்ந்தவங்க, உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து பெரிய கொடுப்பேன். ஜிஎம் குமார் சார், அவர் சொன்னாரு, நானே போய் வந்து வணக்கம் சொன்னேன், ஹலோ சொன்னேன். அது வந்து அவ்வளோ க்ரௌடா இருந்தது சார், நீங்க எனக்கு கவனிக்காம போயிட்டீங்க, நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் சார் வந்து லிவிங்ஸ்டன் சார் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொன்னார், இது மாதிரி நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் உங்கள் ஃபேன் சார், சுந்தர புருஷன் படம் வந்து 2-3 வாட்டி தியேட்டரில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். யுகபாரதி என்ன இந்த ஸ்பெஷலான லிரிக்ஸ் கொடுத்ததுக்கு, லாலா கடை சாந்தி, அப்புறம் வந்து சில லிரிக்ஸ் நான் கூட உங்களோட டவுட் கேட்டேன், நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க, அது நீங்கள் சொல்ல முடியாது, அதுக்கு நன்றி. 2 பாடல் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு நன்றி. சிருஷ்டி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட். நான் கொச்சின்ல போய் ஒரு சாங், கொச்சின்ல இருந்து டிராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம், அந்த ஜோர் ஜோர் சாங். அது அவங்க எங்க கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க.
கேரளான்னு கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அந்த சார் வந்து இல்லை சார் பட்ஜெட்ல கேரவன் இல்லை அப்படின்ட்டு சார் எனக்கு ஓகே சார் ஹீரோயின் வராங்க சார் இல்லை சார் சுஷில சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங் தான் வந்து மெயின் ரீசன் சுஷ்டி. அண்ட் ரெஜினாவும் சாம்ஸ் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? லேட் ஆயிடுச்சா அவங்க? ஓகே முடிச்சிடறேன். தேங்க்யூ ரெஜினா. பயங்கரம். ஃபர்ஸ்ட் எழில் சார் வந்து எதுவுமே சொல்லி தர மாட்டாரு. இதான் சீன் போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டே தான் வந்து பயங்கரம் பதட்டம் ஆயிடுச்சு. நான் சூரியன் முல்லை கோதன் இந்த போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டு நான் கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்றோம் கரெக்டா பண்றோம். அப்படிதான் வாங்க ஆக்ஷன் மட்டும் சொல்றாரு, கட்டு சொல்ல மாட்டாரு. நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னா நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நடிச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, ரெஜிஸ்டர் ஆகல. அவர் ஆர்ட் டைரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பரா இருக்கலாம் சொல்லிட்டு அவர் பண்ணாரு. அது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டேரக்டர் சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினைச்சேன் சார், அவருக்கு அசிஸ்டன்ட் தெரியல சார். நான் அப்படியே சார் சிஸ்டர் கேட்டாரு. அப்ப கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு. அவ்வளவு ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம்னால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவாரு. எஸ் ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டைரக்டர், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவாரு. அகமது வந்து கரெக்டா என்ன வேணுமோ அப்படின்னுவாரு. ஆனா இவர் வந்து அவ்வளவுதான் ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் சூரியன் கேட்டே இருந்தேன், இது கரெக்டா நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு. ஆனா அது வந்து தனியா ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் அது புதுசா அவங்க எடுத்துட்டு வருது. அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ அதுல எனக்கு கூட நிறைய கோஆபரேட் பண்ணது வந்து ரெஜினா தான். அந்த சாங் இப்ப எப்படி இருக்கிற ஆசை வந்து பாவம் அந்த ஒரு பெரிய மனுஷன் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்க தெரியாது அந்த பாக்கிறதுக்கு எவ்வளவு கூட வந்து தெரியுமா. நான் அந்த சாங் இருக்கிறதுக்கு என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன் எல்லாம் கிளம்பி வந்துட்டாரு, பாலசுப்ரமணியன் சார். ஸோ தேங்க்யூ ரெஜினா. அந்த பாட்டு அவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அது அவங்க ஒரு மெயின் ரீசன். இமான் பிரதர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணி கேட்டேன், பிரதர் கதை கேட்டீங்களா அப்படின்னு. அப்ப சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டைம் எழில் சார் கதை சொல்லியிருக்காரு, எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் ராதா கட சாந்தி. இது உங்களில் யாரும் இடத்த பிரபஞ்ச சொன்னீங்க விடுங்க, அடுத்த 2 படத்துக்காக மியூசிக் கொடுக்கணும். தேங்க்யூ பிரதர். சூரியனை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கமிட் ஆனது வந்து கௌரவ் படம் தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது, லைக்காவோட ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா வந்தது தளபதி, பொதுவாக மனஸ்தங்கம், தேர்தல். அதுக்கப்புறமா தான் இந்த படம் கமிட் ஆனது. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது இந்த படம். இவங்க ஏன் சொல்றேன்னா, எழில் சாரோட ஸ்பீடு. அவர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர். 40 நாள் சொன்னாரு. 40 நாள் கூட என்னாலதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஒரு 2 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இந்த படமா இருக்கட்டும், இதுக்கு அடுத்த 3 படமும் கமிட் ஆகும் போது 2 பேரும் பேசிக்கிட்டோம், இது கண்டினியூஸா 3 படம் பண்ணும் போது ஒரே மாதிரி இருந்துருமோ அப்படின்னு. ஆனா அது இல்ல, அது 2 பேரும் கான்சியஸா எடுத்த டெசிஷன் தான். அவரோட டிராவல் பண்ணது ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் பிரதர். மன்சூரா சார் செட்ல வந்து அவங்ககிட்ட டைம் ஆயிடுச்சு, கிளம்புறாங்க. தேங்க்யூ. மன்சூர் சார் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். என்ன கேப்டன் ப்ரோலாம் அவங்களுடைய அந்த கேரக்டர் பார்த்து நான் பிரமிச்சு போய் உங்களுக்காகவே இந்த படம் தான் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய கிஃப்ட் சார். அண்ட் நாங்க பண்ண எல்லா அடாவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு, ஏன்னா சாரும் கரெக்டா சொல்ல மாட்டாரு, ஆளாளுக்கு ஒரு பஞ்ச் அடிக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் ஒன்று சொல்லுவாரு, அதை கவுண்டர் பண்றதுக்கு யோகி பாபு ஒன்று சொல்லுவாப்புல,
மஞ்சு சார் பாதி நேரம் அருவாலோடய வருவாரு. அது டம்மி அருவாள் வந்து உடச்சு போட்டாரு. இல்ல ஒரிஜினல் அருவாள் கொடுறா இவங்க ஆளாலும் கொண்டு பேசுறானுங்க, நான் கட்டாம மாட்டேன். அது கேரக்டராகவே இருந்தாரு. அதுக்கு ரோபோ ஒன்று சொல்லுவேன் ரவி மரியா சார். அந்த சீன்ல அவர் இருப்பாரு, அவர் ஒரு பயங்கரமா ஓட்டுவாரு. ஸோ இவங்க எல்லாரையும் பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இவ்வளவு நேரம் ஸ்டேஜ் வச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிருக்கேன். அண்ட் அஸ்வின், தேங்க்யூ அஸ்வின், ஒர்க் பண்ணது ரொம்ப விஷயம். ரிஷா, லாலா கடை சாந்தி, நான் அவங்களோட தான் டான்ஸ் ஆடினேன். 3 நாள் ஷூட் பண்ணோம். கடைசி நாள் வந்து ஒரு மூமெண்ட் எனக்கு வரவே இல்லை. மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து சார் இன்னும் ஹெவியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். மாஸ்டர் எனக்கு இவ்வளவுதான் மாஸ்டர் வரும், எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்ட்டு நான். அப்போ இவங்க வந்து நான் ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஆடினேன், அவங்க சொன்ன மாதிரி ஆடினேன். மாஸ்டர் ஓகே அப்படின்ட்டாரு. சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னா சொன்னேன், முதல் நாளே சொல்லி சொல்ல வேண்டியதானுங்க. அப்புறம் அவங்க சொன்னேன், நீங்க முதல் 2 நாள் வந்து பேசவே இல்லையே அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ. ஜிலேபி, நானும் அவங்களும் ஒன்னாதான் அறிமுகமானோம் ஒரே படத்துல. ஸோ கண்டினியூஸா அடுத்த படங்கள். மன்சூர் சார் வந்து இந்த படத்துல டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த லாலா கடை சாந்தியில ஆடியே ஆவேன்னு சொல்லி எனக்கு நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஆடினாரு. அது அந்த சீக்கிரம் தானே சார், எது பண்ணாலும் நல்லா கொஞ்சம் ஹெவியா பண்ணுங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டா தான் இருக்கும். ஸோ வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. நிறைய பின்னாடி பிஹைண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், அவங்க 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். 2 பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு, அரவிந்தன் சாரும் ஜோதி அண்ணனும். அரவிந்தன் சார் வந்து டாக்கி எடுக்கும்போது வரவே மாட்டாரு, சாங் எடுக்கும்போது மட்டும் வந்துருவாரு. ஜோதி அண்ணா வந்து கரெக்டா சீன் எடுக்கும்போது கரெக்டா வந்துருவாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி மே 12ஆம் தேதி ரிலீஸ். நல்லா இருந்தா அன்னைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழிச்சு வருஷம் எழுதுங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் இந்த படம் திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன். நன்றி. இயேசு கிறிஸ்து இருக்க பயமே. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரவி மரியா சார் சொன்ன மாதிரி எழில் சார் இருக்க பயமே தான். ஏன்னா முதல்ல மலங்குத்தி பறவை, தேசிங் ராஜா, வெள்ளக்காரதுரை, இப்போ இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முதல் படத்துல இருந்து சார் எப்பவுமே நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும், ஆஃபீஸ் வரீங்களா, நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு போய் கதை கேட்கறதுக்காக போவேன். கதை தவிர்த்து நல்லா பிரியாணி ஆக்கி போடுவார். அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கூட நல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல வகைகள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார். கேட்பேன், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். கதை சொல்லி பிடிப்பார். இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு 10 லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோட இருக்காரு அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க. பட் மலங்குத்தி பறவை படம் எடுத்து பார்த்தோன்னே ஏதோ சொன்னாரு, ஆனா பிரமாதமா எடுத்தாரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த படமும் வெற்றி அடைந்தது. தேசிங் ராஜாவும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. வெள்ளக்காரதுரையும் இதே மாதிரி தோணுச்சு, அந்த படமும் வெற்றி அடைந்தது. அதே போல் சரவணன் இருக்க பயமேனும் அப்படி தோணுது. பட் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படுது. காரணம் இத்தனை பேருடைய உழைப்பு அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்க விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏற்கனவே துர்கா சொன்னார், இவ்வளவு மல்டிபிள் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி அதை எடுக்கிறதேன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலி எழில் சார். எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸோடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கியரை ஃபர்ஸ்ட் கியர் எங்கே போகணும், செகண்ட் கியர் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஏதுவான ஒரு இசை தான் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த திரைப்படத்தை இப்போ நீங்கள் பார்த்த என்பட்டு இருக்குது ஆசை, அது வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி போடும்போது கம்போஸ் பண்ணது. அப்புறம் லாலா கடை சாந்தி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கி கொடுத்தாரு.
இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கு. எல்லாமே சாப்பாட்டு விஷயங்கள் தான், கவலைப்படாது, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் யுகபாரதி அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவ்வளோ இனிதாக இருக்கும். என்னுடைய மனைவியே வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க, என்னங்க ஸ்டுடியோ போனீங்கன்னா ஒரு எனக்கு ஃபோனே பண்ண மாட்டீங்களே, ஏன்னா உங்களுடைய ஃபோன் செக் பண்ண நிறைய டயல் நம்பர்ஸ்ல யுகபாதி நம்பராகவே இருக்கேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அதையும் நான் வந்து ஒரு நாளில் வந்து பேசுறது யுகபாதி அவர்கள்ட்ட தான். அவங்க வீட்டில் எப்படி கதைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டு கதை எப்படி. அண்ட் 3 பேரும் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம். ரெகுலராக ஒரு மாலை நேரம் 5 மணிக்கு தான் வந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்பிச்சு இப்போதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த எம்புட்டு இருக்குது ஆசை. எப்பவுமே பொதுவாக எழில் சாரோட சாங் கம்போசிங்லாம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு அப்படி மௌனமாகவே இருப்பார். நம்மளுக்கு இது நல்ல டியூன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும். சரி, அப்புறம் வந்து கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யுகபாதியும் லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு. உட்காந்து பாடிலாம் முடிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சரியா கால் வரும். அந்த 8 மணி என்ன அலாம் வச்சிருக்காருன்னு தெரியல, அது கரெக்டா 8 மணிக்கு ஒரு பெல் வந்துச்சுன்னா ஓகே அது எழில் சார் அடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நம்பலாம். அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டியூன் ஓகே இல்லை, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து தெரிவிக்கப்படும். அது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது நேற்று பண்ணோமே அந்த வேலைக்கு என்ன சொல்ல போறாரு, ஓகே இல்லையான்ட்டு. ஸோ அது ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவர் வந்து அவ்வளோ சிம்பிளாக அதை நான் வந்து வச்சுக்குவார். அண்ட் ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங் செஷனும் அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. அண்ட் சூரி அவர்கள் நிறைய எப்படி சொல்றது இல்லை, ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிலிமோட செஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும்போது வேற செஷன் மாத்தினாலும் அதில் தொடர்ச்சியாக ஒரே முகம் வந்துட்டே இருக்கும். அது வந்து சூரியோடைய முகமாக தான் வந்து இருக்கும். எனக்கே அது வந்து சம்டைம்ஸ் குழம்பிடும், நம்ம தப்பான ஃபோல்டர் திருப்பி அதே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து வேலை செய்யறாரு. ப்ளஸ் அதில் வெரைட்டியோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் உதயநிதி சார் ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு வந்து நாங்கள் இந்த ஒரு நன்றி கடன் எப்பவுமே எங்கள் சைட்ல இருந்து உண்டு. எங்க நாங்கள் மீட் பண்ணுறது வந்து நான், இயக்குனர் பிரபு சல்மான் அவர்கள், யுகபாதி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா மைனா என்ற ஒரு திரைப்படம் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸும் ஏஜிஎஸும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை வெளியிடலன்னா இவ்வளோ பெரிய அந்த ஒரு பார்வை அந்த ஒரு திரைப்படத்தினால கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகமே. ஸோ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அந்த நன்றி உணர்ச்சி எப்பவுமே எங்கள் டீமுக்கு உண்டு. அண்ட் ரொம்ப நாளாக அவரோட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணணுன்ட்டு இருந்துகிட்டே இருந்தது, அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ இந்த திரைப்படம், இதுக்கு அடுத்து பொதுவாகவே என் மனசு தங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம், இது எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. அண்ட் எல்லாரும் சொன்னது போல இதுல ரொம்ப அழகா ஆடி இருக்காரு, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமா லாலா கலசாந்தி அண்ட் செம ஜோரு அப்படின்ற ஒரு ட்ராக் நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காரு. இன்னும் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா லெவலுக்கு, உங்களில் யார் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம் போல இருக்கு. அந்த லெவலுக்கு ஆகிடும் கூடிய சீக்கிரம். அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைத்து பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பு இல்லைன்னா நாங்களாம் இல்லவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I'd like to thank Red Giant Movies for the opportunity. ஏன்னா தமிழ்ல this is my first out and out proper commercial படங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு எதுவுமே தமிழ்ல இப்போ அட்லீஸ்ட் I haven't done it till now. தெலுங்கு நிறைய பண்ணிட்டேங்க, பட் in Tamil I'm looking forward to sing it. So Suri ரொம்ப நல்ல பாட்டு வந்துச்சுன்னு when he said that I was like really excited. Thank you Suri. I'd like to thank Elil sir. தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ டிரான்சிஷன் இருக்கும் இருக்காதுன்னு தெரியலங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொன்னாங்க. லைக் கேரக்டருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் ஆல் ஐ saw was உதயோட ஃபேஸ்ல ஒரு கொஸ்டின் மார்க். உதய்க்கு என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்க போயிட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனஸ்ட்லி
எரில் சார் ஆக்ஷன் சொல்லும் போது கட் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. But that's the best part about him. He gives the actor the confidence and நீங்க என்ன பண்ணாலும் okay. You know, he lets you become comfortable. அந்த மாதிரி ஒரு directing, and I think it's really important for an actor to be comfortable in their character. So thank you sir. And ஆனா எரில் சார் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க actually. Right from KG, a cameraman, a cinematographer, silent killer Raman Koda. He will do his work. He'll let you do what you want to do. He'll do his work properly. And also Murugan, Lata, Kumar, the backbones behind Elsa, at least for me. I'd like to thank Iman. Said thank you so much. அந்த மாதிரி பாட்டு வரும்போது you want to perform. You want to look good. You don't want to make the song bad. Adnala I've given it my best. So thank you a lot. Uday, amazing Costa. Ella sonanga very down to earth. In fact, sila time you will forget even the producer because it does not even come out. And amazing Costa, such a lovely person to work with. In fact, காரைக்கால இருக்கும்போது I think I used to work out on the terrace. சூரியன் உதயம் அங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, நீங்க கேட்கணும் அவங்களுக்கு. பட் amazing fun. The entire team, Madhumita, Nitya ma'am, Livingston sir, everybody. Mansur Ali Khan, I think he was our comedian on set for sure. படத்துல அவங்க வில்லனா நடிப்பாங்க, but on set for all of us he was the comedian. I'd like to thank, if I've left out anyone else, please thank you so much for being a part of Sarunan Irkabayman and press and media. Ellarkum thank you. Nandri. எல்லாருக்கும் வணக்கம். எழில் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, அதான் உண்மை. மணங்குத்தி பறவை, தேசிங்கி ராஜா, வெள்ளக்காரத்துறை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன், இப்ப சரவணன் Irkabayman தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இதே மேடையில இதே இடத்துல இதே மைக்கில் ஒரு அடிவுல நகராம வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, சாம்சூர் சொன்னாப்புல பிள்ளையார் சொல்லி சூண்டு போறாரு சூரியனு. அது கிடையாது. யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டர்ல எழிலன் அவரால் கண்டிப்பா அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பாரு. அந்த திறமை இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்ட விட்டுட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடினால கண்டிப்பா டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர் சேர்ந்தா மட்டும்தான் அது பெருசா நிற்கும் அந்த சீன். அதனாலதான் அவர் ஒரு படத்தை டோட்டலா எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆர்டிஸ்ட் ஜென்ஸ் தவிர லேடிஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு படையா வச்சுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி அடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியே கூட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வாரம் இந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியல. ஆமா, அப்படி பண்ணாட்ட பரவாயில்லையே, கரெக்டா இருந்தா நம்ம பொண்டாட்டி அது வெளியே தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போயிட்டு அது அப்படி பார்த்து அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பாரு. அந்த படத்தை பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னைய பார்ப்பாரு. அந்த தொலைச்சியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுத்தலான்னு போவான். ஏங்க நீங்க தான் அந்த புஷ்பா புருஷன், என் பொண்டாட்டி விஸ்கு நடக்கான்னு ஒரு 4 எட்டு ஏத்தாமா, ஏய் இல்லுமா நின்று சேர்ந்து சுத்தண்டுவா. அவன் போங்க புஷ்பா மாதிரி சங்கட்டமா இருக்குது. சந்தோஷப்படுற நல்ல பதிவு தானே. அதுக்கு எங்க போனாலும் அப்படிமா, ஹோட்டலுக்கு போனாலும் சர்வர் அப்படிதான் கேட்கிறான், புஷ்பா புருஷனான்னு கேட்கிறான். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்ய மிஞ்சினா குருன்ற மாதிரி எங்க பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பெரிய பதிவாரியா புரோட்டா சூரி புரோட்டான்னு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சிஷ்யன் அது அண்ணனோட அஸ்டண்ட். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழிலனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே ஹீரோதே விஷ்ணுவும், அதுலயும் அதே தான் புரோட்டா விஷ்ணுவோட தான், இதுலயும் விஷ்ணுவோட தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருந்தேனே, புண்ணியமா போ உங்களுக்கு.
உதய சார் ஃபோன் பண்ணி எப்போ அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டீங்களா எலிசாட்டாரு. பிரதர் என்ன சொல்றீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னு. இல்லை எலிசா தான் சொல்றேன். எலிசா கதை சொல்றாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு, போனேன், கதை சொன்னாரு. உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணன் தயவுசெய்து நான் எதுவுமே பண்ண சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னு. கதை இருக்கா, நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்கிறேன், எப்படி வருது என்கிட்ட பசங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு எப்படி பிடிச்சிடுறேன்ல அப்படின்றாரு. எல்லாம் சொல்றாங்க அமைதி அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்து அத்தனை ஹேண்டில் பண்றாங்க ஜீவகுமார் எல்லாருமே சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு தெரியும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனாலதான் விட்டுறாரு மனுஷன் போய் தொலைங்கிறாரு. யாரு கேட்கறது? எனக்கு தெரியும் இந்த தொடர்ந்து 3 படத்தை நடிச்சதுனால ஜீவகுமார் தானே மனுஷன் தான் எப்படி தெரியும் இவரை பத்தி. ஜீவகுமார் தான் வந்தாரு, அந்த டைலாக் ஆத்மா திருப்பாரு. சரி இந்த டைலாக் இவர் பேச முடிச்சது எண்டு. இதுக்கப்புறம் கோவாலு, அப்புறம் அங்கிட்ட ராமசாமி, எங்கிட்ட சூரி, எங்கிட்ட நம்ம இந்த டைலாக் எந்த நம்ம அப்படித்தான் யாருமே நினைப்போம். மாநிலத்தெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஆக்சன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மாநிலத்தில் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்க பிரேமுக்குள்ள. இவர் அப்படியே நிற்பாரு, என்னடா வல்ல அடிச்சுக்கிறாங்க உள்ள, சொன்ன டைலாக் எதுவுமே வரலையா அப்படின்னு. சார் 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 என்ன சார் அந்த எந்த எனக்கு லீடு ஒண்ணு இருக்கு அது வரல சார். சார் சொல்ல மாட்டாங்க சார், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நீங்க எங்க பிடிங்க, எவனா ஒரு கேப் கொடுத்தா உள்ள அடிச்சுருங்க சார். எவனும் கேப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கொடுங்க கேப் கொடுப்பாங்க சார். எவனா ஒரு ரைட் அப்படி இதே அப்படின்னு நீங்க உள்ள போட்டுருங்க சார் அப்படின்னு. அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் மதிமலாவும் நானும் ஒரு சீன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைலாக் பேசிக்க அந்த டெல்லிக்கு போற சீனு. அங்க பிரியாணிக்காக சண்டை போட்டு இருக்காங்க, கட்சி உடஞ்சிருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நம்ம கிளம்புவோம், உள்ள போடுவோம், கட்சிக்கு தலைவனா நம்ம ஆகுறான் சூப்பர் அப்படின்னு ஐடியா பொண்டாட்டி ஐடியா கொடுத்து நான் கிளப்புவா. 2 பேரும் பேசிட்டே இருப்போம். முறை என்ன கோட்டை எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. பாருங்க நமக்கு கேமரா எப்படின்னு பாருங்க. நான் டைலாக் பேசுறேன், மதுமரா பேசுறது, நான் கொஞ்சம் லென்த் டைலாக். அதெல்லாம் முருகன் இல்ல நான் எடுத்து கொடுக்குறேன், இல்ல வேணாம் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகே எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கோம். கேமரா எங்க இருக்கு, கேமராக்கு ஒரு 1/2 அடி முன்னாடி தள்ளி அவருக்கு நிகராப்ல எடுத்து கொடுத்தே இருக்காப்ல. நான் பேச எந்த பிள்ளை பேச, நான் பேச எந்த பிள்ளை பேச, பேசிக்கிட்டே இருக்கு. எதாவது கேமரா போயிட்டாங்க, கேமரா தூக்கி பேசிக்கிட்டே பாத்தீங்க இல்ல இந்த ஒரு கேமரா தூக்கி போயிட்டு இருக்காங்க. தெரியும் பார்த்தா கேமரா இல்ல. ஆனா நம்ம ஓட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு முருகன் அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க. என்ன கேமரா காணாமா? அவங்க வீட்டு போயிட்டாங்க, 1/2 நேரம் ஆச்சு, என்ன நினைச்சிருக்கீங்க? கொஞ்சமா ரெஸ்பான்ஸ் பண்ணாமங்க. எங்க பக்கமா நான் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா அவர் கடுப்பு மனுஷனுக்கு. அவர் சின்னத்து நல்லா 10 அடியில லென்த் ட்ராலியை போட்டு அவர் மாண்டு இருப்பாரு. அப்படியே கேமரா அங்கிருந்து வந்து அப்படியே ஆர்டிஸ்ட் நாங்க பேசிட்டே இருப்போம். பேசிட்டு எங்க கவர் பண்ணி அப்படின்னு 30 ஜீப் வரும். இப்படி 2 பேரும் மாண்டு இருப்பாரு. அண்ணன் ரெடி ஆக்ஷன் அப்படின்றாரு. அப்படியே அங்கிருந்து வரும் அப்படியே நேரம் வரும். இங்க வந்து பார்த்தா பிரேம் ஆர்டிஸ்ட் எவனுமே இருக்க மாட்டேன். நாங்களோட டேரக்டர் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ணே பேச சேர்த்து இந்த டைலாக் எங்க போட்டு எழுதி ஐயோ ஐயோ போங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா, கேமரா ட்ராலி தள்ளிட்டாங்க பார்த்துவாரு. ஒரே பிறகு நான் கேட்டாரு, அண்ணே என்ன சார் இல்ல எலி சார் எப்படி நான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்ப ராஜேஷ் சார் எப்படிலாம் இருக்கு எலி சார் எப்படி ஐயோ செம்ம ஜாலி போடுறாரு. ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் இருக்கான். இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்க, நீ யூனிஃபார்ம் போறியோ போடலையோ எப்படி வேணாலும் வா. 1ஆம் கிளாஸ்க்கு 5ஆம் கிளாஸ் வந்து உட்காருவேன், 5ஆம் கிளாஸ்க்கு 1ஆம் கிளாஸ் போய் உட்காருவேன். சம்பந்தமா உட்காருவாங்க, எப்படின்னா உட்காருவாங்க, ஆனா பாஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் போது அப்படின்னு ஓகே ஓகே வந்தாரு. ஃபர்ஸ்ட் நடிச்சாரு, பார்த்தாரு ஆக்ஷன். நான் பேசுறேன் யோகி பாபு பேசுறேன் பேசுறாரு. நண்பர் மாத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசுறோம். இவர் அப்படியே பாக்குறாப்ல, என்னடா கட்டே சொல்ல மாட்டேன்றாங்களே. பேசிட்டே இருக்கேன். அண்ணே என்ன டேரக்டர் கட்டு சொல்லவே இல்லை, அவர் சொன்னா நம்ம நிப்பாட்ட மாட்டாங்க, நம்ம நிப்பாட்டுறோம் கட்டு சொல்லுவாரு. பாருங்க அங்க பாருங்க இப்ப இன்னொரு பேசிட்டேக்காங்க 2 பேர் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதான் இல்லை எனக்கு தெரியும். அவர் சொல்லிடுவாரு இங்க எங்க பிடிக்காங்க அங்க முடிச்சு கேமரா தூக்கிட்டு வாங்கறாரு. அப்படித்தான் இருக்கும். ஆனா தெளிவான ஒரு படம் பண்ணிடுவார்.
இவ்வளவு பேசுறாங்க. அண்ணன் சொன்னாரு எப்படி இவ்வளவு பேசுறாங்க, எடிட்டிங் எப்படி கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அண்ணனுக்கு தெரியும். இவங்க இங்க ஸ்டிக் ஆகணும்னா ஒருத்தர் மூஞ்ச காட்டு பேச விட்டுருவாரு. ஏன்னா அண்ணன் அப்பெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே முதல் நாளே ஒரு படத்துக்கு போய் நடிச்சிருவோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஒரே நாளே ஒரு படத்துக்கு நடிச்சு முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் 45 நாள் இருக்குது. அப்ப எத்தனை படம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு தெரியும் எவன் வேணாலும் ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும், அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவாரு. பேச விட்டு கடைசியா படம் பண்ணி எடிட் பண்றப்ப அப்படி வந்து நீங்க படம் பெருசா இருக்கணும், அதை இப்ப 2 நாள் கொண்டு வரணும். அப்பதான் அவருக்கு தெரியும் ராஷ்டிரியாவும் உள்ள வரக்கூடாது. எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இப்ப இங்க என்ன பண்ண டப்பிமா பேசுறது, எல்லாத்தையும் பேசுறது எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ரெடி ஓகே கோட்டைக்கு படத்தை கேட்டீங்களா, 18 ரூம் போடு ஓகே. முருகன் எல்லாம் வெளில போங்க, யாரும் அந்த அருவாள் ஒன்னாசன போறா வெட்டா வெட்டா வாயிலே வெட்டா. எப்படி எடிட்டர் ஓகே சார் நெக்ஸ்ட் நான் அந்த அதுல போடு 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 அந்த போட்டு சத்து சத்து போடு போடு சார். பாட்டு பாட்டு போட்டு போட்டு நீ பாட்டுக்கு ஒரு பீச் இருந்தா போது போடு 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 கரெக்ட் போடவே போட்டு போட்டு. வெரி குட். எவ்வளவு இருக்கு அந்த ஒருத்த மட்டும் கொஞ்சம் லாங் பேசாது. அவனை போட அங்கேயே போடு, வகுத்துல போடு, வகுத்துல போடு போடு வகுத்துல போடு. ஆமா கட்டு போட்டு. எவ்வளவு சார் 2-5 கூப்பிட்டு அந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டு பாரு. சூப்பர் சூப்பர். அவள் அடுத்த படத்துக்கு தெரியும் அவருக்கு. இவங்க இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, பேச விட்டுருவோம். பிள்ளைகள் கடைசியா அருமையா விட்டு சூப்பரா ஒரு படம். அப்படித்தான் இந்த படம் வரைக்கும் கண்டினியூ அதை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தெரியுது அவருக்கு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியுது அவருக்கு. தெரிஞ்சு ஃபைனலா கடைசி இந்த படம் எங்க ஆரம்பிக்கணும், எப்படிலாம் போகணும், எப்படி வரும், எப்படி முடிக்கணும் அவருக்கு தெரியுது. தெளிவான ஒரு படத்தை கொடுத்துறாரு. தொடர்ந்து நீங்க படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே உதயபிரதற்கு நான் பெரிய நன்றி சொன்னேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2 படம் சேர்ந்து மாட்டேன், மொத்தம் 3 படம் பண்றேன். 3 படம் பண்ணப்போ ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சார் அவரை. நாங்களும் அதை கேட்டேன். அதுக்கப்புறம் 3 கதையும் கேட்டு சொன்னார். இல்லைன்னா ஒன்றும் தப்பா இருக்காது. எல்லி சார் படம் அது அவரோட செயல் இருக்கும், எனக்கு தளபதி படம் அது ஒரு மாதிரியா இருக்கும், கௌரவ படம் வேற வேற படம் அப்படின்னா ஓகே நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு உதயபிரதர் வந்து இந்த ரெட்ஜெண்ட் நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனமா இருக்குது அப்படின்னா உண்மைக்கு அவருடைய நடவடிக்கை தான், அவர் பழக்க வழக்கம் தான், அவருடைய பணிவு தான். நண்பர்கள் சொன்னாங்க உண்மைக்கு அவர் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். நான் அவர்கிட்ட பதற்கணும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. இந்த அளவுக்கு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த குணங்கள் மரியாதை அப்படின்னா அவர்கிட்ட கத்துக்காருங்க. யாருக்கு எப்படி மரியாதை விடுங்க. சின்னவங்க கூட அந்த வாங்க போங்க ஒரு கோமா பேசி இந்த அவன் அந்த இவன் இல்ல அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு பணிவு. நம்மளே வந்து ஒரே சார் அவர் தான் சூரிய மாதிரி இருப்பாரு சில இடத்துல எல்லாம். நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு டைமிங்னா அவர் தான். நான் சும்மா மேந்திர மட்டும் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிறகு அதை விட டாக்டர் இன்னைக்கு தெரியும் 8 மணி அப்படின்னம்னா 7:55 மேக்கப் போட்டு உட்காந்துருவாரு. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடும். அது எப்போ நான் 3 படத்தை ஒரு 6 மாசம் நான் போடவே இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் தள்ளி வந்ததே இல்லைங்க, வந்ததே கிடையாது. நமக்கு பின்னாடி வந்து டக்குனு மேக்கப் போட்டு டக்குனு அவன் அப்படியே உட்காந்துருவாரு. இவர்னால மற்றவங்க டென்ஷன், எனக்கும் டென்ஷன், என்னோடைய மேக்கப் பண்ண அதை விட டென்ஷன். அவங்க என்னைய பார்க்கறோட ஹீரோ வந்துட்டான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சார்பா டக்கு டக்குன்னு ரெடி ஆகாது. 9 மணி 8:50, 12 மணி 11:50. அந்த நீங்க தொழில் கொடுக்க மரியாதை பண்றாரு. நீங்க இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மேல் உங்கெல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கிட்டீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்து ஆனா அவ்வளவு பணிவு, அவ்வளவு மரியாதை, தொழில் பக்தி அவ்வளவு கண்டிப்பா மேலும் பெரிய ஒரு உச்சத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்க பிரதர். நீங்க அந்த அளவுக்கு இருப்பீங்க. இப்ப கூட பாருங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் நாமளும் நினைச்சு முல்லை நண்பர்கள் நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அதை கரெக்டா வாட்ச் பண்ணி அதை கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க. இல்ல அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. சூப்பர். இது முன்னாடியே நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனு. விடிஞ்சா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நைட்டு எங்க அப்பா தவறிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பிரதர் போன் பண்ணாரு, என்ன இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா பிரதர், சாரி பிரதர், நான் போயிட்டு வந்துடும் பிரதர், நான் அடுத்து வேற எல்லாம் வந்து பேசிடுறேன் பிரதர், நீங்க ஆரம்பிச்சிருந்த பிரதர். எதுக்குண்ணா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க போங்க, நான் காலைல அங்கே வந்துருவேன். நீங்க எதுக்கு பிரதர்? நீங்க நம்ம ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைங்க, இது எப்போ வேணாலும் வச்சுக்கலாங்க, வாங்க, அதுதாங்க முக்கியம், உடனே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டாரு. அப்போ இதை யோசிச்சு 1 hour மறுநாள் அப்பவே சொல்லிட்டு வேண்டாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்போ குமார் மேனேஜர் சொல்றாரு, இல்லை சார் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண மறுநாள் அண்ணன் செம்பமத்தன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். இமான் அண்ணன் வாங்கன்னா அண்ணனோட சன்னு வந்திருக்காரு. அவ்வளோ வயசு குறைச்சி அண்ணன் சூப்பராக வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ரெஜினா பாட்டை பார்த்துட்டு முடிவெடுத்துட்டாருன்னு தெரியல, நாம ஏன் ஹீரோவை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சூப்பர். தொடர்ந்து வெற்றி அண்ணன் எழில அண்ணன்னா இமான் அண்ணன், அதான் உண்மை. அந்த பதிவு இருக்குது, தொடர்ந்து அந்த கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்று, இந்த 3 படம் இமான் அண்ணன் தான். மெலோடி மெலோடி மெலோடினா இமான் அண்ணன் தான். இதுல மெலோடி சேர்த்து எழில அண்ணன் இமான் அண்ணன் சேர்ந்து ஒரு லைட் அதே 2 காலப்படி 2 குறிப்பேச போட்டு உள்ள ஒரு கலை கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேற லெவல் இருக்கு ரெஜினா சாங்கு. சப்பா என்னமோ ஒன்மர் கேட்கும் போது இருக்கு. அப்படி இருக்கு. இந்த ஒரு பாட்டு தனியா 50 நாள் போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி சூப்பரா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். யுவபாரதி அண்ணன், அதே அண்ணன் சொல்ற மாதிரி அவர் போன்ற அவர் தான்ன்ற மாதிரி அந்த நட்பு, அந்த 2 பேரும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி நடத்திக்கிட்டே இருக்கேன்னா மனுஷாலிக்கான அண்ணன், அவர் மிகப்பெரிய வில்லன். ஆனால் இந்த படத்தை என்ன காமெடின்றாங்க, நான் தான் வில்லன், அண்ணன் தான் காமெடி. அதான் உண்மை. எனக்கு இளைய அது ஷூட்டிங் ஸ்பாட் நடக்குது. அது இளைய ஷூட்டிங் நடக்கத்தான் செய்யும். நீங்க புதுசு இல்லையா? என்னன்னா அண்ணன் டைலாக் பேச பக்காவை அடிப்பார், பஞ்சரிக்கான்னு இருப்பாரு. சொல்ல அப்ப யோகி பாபு புது பஞ்சு அடிச்சு விட்டுறாப்புல. அதே என்னன்னா அண்ணனுக்கான அந்த கியூ வரும், அடுத்து அடிப்பா இருப்பாரு. அந்த கியூ சொல்ல மாட்டேன் ஆகணும். 4 தடவை பார்ப்பேன், 5ஆவது தடவை ரிலீஸ் ஆகுது. நான் அருவாள் எடுத்து ஒரே வட்டம் வெட்டி பிடிவேன். டென்ஷன் பண்றாங்க. எவனும் சொன்னதே பேச மாட்டேன்றாங்க. அதே வாங்க அப்புறம் வாங்க நீங்களும் நானும் பார்த்துருங்க. அந்த சேர்ந்த டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா படத்துல இவ்வளவு பெரிய ஒரு வில்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வில்ல அப்படின்ற மனுஷன் இருக்க அண்ணன் வந்து நினைக்காம யாரும் நினைக்க முடியாது. அவ்வளவு ஒரு பதிவு பண்ண மனுஷன். அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படியே ட்ரெண்டை மாற்றி அவ்வளவு ஈக்குவலா அப்படியே காமெடி பண்றாரு. பெரிய விஷயம். சூப்பருங்க. இன்னும் நீங்க என்ன ரொம்ப தூர சினிமால ரொம்ப வருஷத்துக்கு நீங்க இருக்கணும்னே, உங்க கூட நாங்களும் நடிக்கணும்னே, அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. அதுக்கு அப்புறம் சாங் சார் எல்லா படத்துக்குமே பெரிய ஸ்கோர் பண்ணுவாரு. இந்த படத்துல அவருக்கு நான் ரசிகன்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அற்புதமா பண்ணியிருக்காரு. ரைமரி சொன்னார் அண்ணன் வந்து ஏதோ ஒரு சீன் அப்படின்ட்டு. லாஸ்ட் 5 ஒரு பால் தான் இருக்குது, 5 தேவை, ஒரு 6 அடிச்சுட்டு நேம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான் செய்றீங்க. இந்த படத்துல வந்து போன படத்துல ஒரு சீன் தான், ஒரு சீன் உண்மைக்கு ஒரு படத்துல ஒரு 3/4 படத்துல ஒருத்தர் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவானோ அந்த ஸ்கோர் அந்த இதை நீங்களும் ரொம்ப பசங்க பண்ணியிருக்கீங்க. அப்படியே வாழ்க்கை கொடுத்துருக்காரு இல்லையானே. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா தான் இருக்கு. அது மாதிரி தெரியலப்பா, உங்க பேர் மட்டும்தான் நமக்கு வந்து சாங்ஸ் நல்லா சொன்னாப்ல. நீங்க அவங்க அப்பயே வச்சீங்கன்னா சாங்ஸ் நல்லா சொல்ற மனுஷனே கிண்டல் பண்றாங்க. நம்ம வேலை எப்படி வரும்னு. சூப்பர். உங்க பதிவை நீங்க தெளிவா பண்ணிருக்கீங்க. ஜெமிஸ்தானே ராஜேஸ்வரானே ஜெமிஸ்தான் கேட்டாரு, எப்பா உன் படங்கள்ல பாக்குறேன்ப்பா, அப்பப்பா வந்துகிட்டே இருக்கிற, இந்த படம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இன்னும் நெருந்தூரத்துக்கு நீ நல்லா வரணுமையா அப்படின்னாரு. உங்க பெரியவங்கண்ணே, நீங்க பாக்குற சினிமாண்ணே, உங்களோட வாழ்க்கையில எனக்கு பெரிய வாழ்த்துனே, ரொம்ப சந்தோஷம். அஸ்வின், யோகி பாபு, கோலந்தண்ணே, முல்லை, இவங்க மட்டும் இல்ல, இவங்களும் சேர்ந்து எல்லாம் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் கலக்க போறியால ஒட்டுமொத்த பேரத்தை வச்சு இன்னைக்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு டைம் எடுத்தோட அவங்க டைலாக் ஏதாவது வந்துரும்ல, அவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்களும் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கிரீனை அவங்க ஆளணும் விரைவில். அதுக்கான திறமை அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. கண்டிப்பா அந்த வாய்ப்பை நம்ம எழுதாங்க கொடுப்பாரு நினைக்கிறேன். இன்னும் எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். சரவணருக்கு பயமே, பத்திரிகைக்காரங்க, மீடியாக்காரங்க, ஆடியன்ஸ் இவங்க இருக்க நமக்கு ஏன் பயம்? கண்டிப்பா இவங்க பெரிய இடத்த இளையராஜா படத்தை இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டோட்டல் டீமை இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கலைஞர்கள் இருக்கும்போது நம்ம பேசுனதுக்கு மன்னிக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாக ரொம்ப பார்த்தா தெரியலையா? அதனால சரி, இருந்தாலும் நம்ம எழில் சாருடைய படம் அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலையில் வந்துட்டா வெள்ளக்கான படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர், மறக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல எழுது ரைட்டர் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா தியேட்டரில் இருந்த ஒவ்வொரு கிளாப்ஸுக்குமே அதுக்கான ரைட்டிங் வந்து அவர் தான். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ அதே காம்பினேஷன்ல நானும் ரவி மரியாதனும் இதே படத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையா பண்ணிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்துல இருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க மேல சீட் இல்லாம. ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய விழா நாயகன் இமான் சார், அது எப்படி இமான் சாருக்கும் எழில் சாருக்கும் அவ்வளவு சிங்க் ஆகுதுன்னு தெரியல. எப்படினாலும் நச்சுன்னு சாங் கொடுத்துருவாரு.
நான் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்தேன், உண்மையிலேயே போயிருந்தேன். அதே அப்படி மறைக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையிலேயே போயிருந்தேன். அந்த வீடியோலாம் இருக்கு, நான் காமிச்சிட்டேன். அப்போ அங்கே ஜாப்பனீஸ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்படின்னாங்க டோக்கியோ தமிழ் சங்கத்தில். அப்போ என்ன சாங் எடுக்கலான்னு நான் கரெக்டாக அந்த உதயானனுடைய அந்த சாங் பார்த்தேன். செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அந்த சாங் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். பயங்கர ரீச் பண்ண பாட்டு ராலாக்கடை சாந்தி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய தொடர்ந்து அடுத்தடுத்தும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து எல் சார் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இந்த மாலை வேளையில் இங்கு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் வீட்டிற்கும் அன்பார்ந்த என்னுடைய திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகையாளர்கள், இணையதள வலைதள நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலா நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. ஏன்னா நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்பதான் வந்து லாஸ்டா உள்ள நுழைஞ்சேன். அதனால என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா என்ன எப்படி வந்துருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரே காரணம், சரவணன் இருக்க பயமேங்கிற டைட்டில் மாதிரி எழில் சார் இருக்க பயமேன் அப்படிங்கிற விஷயம் தான். இந்த படம் வந்து சரவணன் இருக்க பயமேன்னாங்க, நான் சொல்லுவேன் எழில் சார் இருக்க பயமேன். 50 நாள் படத்தை 100 நாள ஓட்டுற அளவுக்கு விளம்பரம் தர்ற ரெட்சைன் இருக்க பயமேன். உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்க பயமேன். காமெடி கிங் சூரி சார் இருக்க பயமேன். இசை மேதை டி இமான் சார் இருக்க பயமேன். நம்முடைய அன்பு அண்ணன் மன்சூர் சார் இருக்க பயமேன். ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷ் சார் இருக்க பயமேன். நம்ம அன்பு தம்பி சாம்சன் இருக்க பயமேன். எழுத்தாளர்கள் எழுச்சூர் அரவிந்தன் மற்றும் ஜோதி அருணாச்சலம் அண்ணன் இருக்க பயமேன். இணை இயக்குனர் மாரிமுக இருக்க பயமேன். மற்றும் இதற்கெல்லாம் மேலாக இத்தனை ஆர்டிஸ்ட்களையும் கட்டி இழுத்துக் கொண்டு 7 மணிக்கு ஷூட்டிங் 4 மணிக்கு கிளம்பிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் பார்த்ததே இல்லை. அந்த சங்கர் தாஸ் இருக்க பயமேன். அதுக்காக எந்த பயமா விட்டு முடிஞ்சு நம்ம மன்னிச்சுங்க. உண்மையிலேங்க நான் குறிப்பா ஒரு விஷயம், நான் ரொம்ப இந்த படத்துல இல்ல, கடந்த ஒரு 3 படமா ஆச்சரியப்படுற விஷயம், சங்கர் தாஸ் மேனேஜர். ஒரு கிரௌட்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். எல்லா படங்களையும் பார்த்து மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு போய் ஓரத்தில் உட்காந்து ஏதோ ஒரு பௌத்தர் போட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சங்கர் தாஸ் சார் தான் வந்து அவர் அஸ்டன்டேட்டர் மாதிரி உள்ள போது கலாச்சார சீன் முடிக்கணும், 6 மணிக்கு முடிக்கணும், 4 மணிக்கு போனா அண்ணனுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய டென்ஷனா விளையாடுவார். ஓடி வந்து அந்த கூட்டத்தை கலைச்சு என்ன சொல்லு அந்த இடத்தையே ஒரு இதாக்கி அந்த ஷூட்டிங் எதுவுமே நடக்கும். ஆனா எழில் சார் சொன்ன மாதிரி தான் சார், எழில் சார் வந்து மிகப்பெரிய புத்திசாலி, மானிட்டர் விட்டு எந்திரிக்கவே மாட்டார். சங்கர் அவ்வளவுதான், ரவிமரியா ஓகே, இப்படியே ஒரு வேலையிலேயே வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே நடந்திருக்கும். அவ்வளவு ஒரு ஒருங்கிணைப்பை செஞ்சு கொடுக்குற சங்கர் சார் நான் இப்படி புகழ்றேன் அப்படின்னா, சங்கர் சார் நானும் அண்ணன் தம்பி கிடையாது. ஆனா புகழ்றதுக்கு ஒரே காரணம், எல்லாருமே உழைக்கிறோம். நான் பார்த்த மேனேஜர்களே, நான் பார்த்த மேலாளர்களே சங்கர் தாஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி பார்த்ததே இல்லை. படத்துக்கு கூட என்னுடைய சம்பளத்தில் குறைக்கிறதுல நம்பர் 1 இருப்பாரு. அது ஒரு சேலஞ்சே கட்டுவாரு எழில் சார்ட்ட. இந்த இடம் நான் பண்ணி தரேன், நீங்க பேசாங்க ரவிமரிட்ட, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஒரு 5000 ரூபாய் பெட்டு கட்டி அவரை வாங்கிட்டு போயிடுவாரு. நான் சும்மா காமெடியா சொன்னேன். ரொம்ப அற்புதமான மனிதர். நான் இந்த மேடையில வந்து சங்கர் தாஸ் அடிக்கடி சொல்றதுக்கு காரணமே, இந்த மாதிரி மேலாளர்களை வச்சிருக்கீங்கன்னா நீங்க 70 நாள் படத்தை 50 நாள்ல முடிக்கலாம், 50 நாள் படத்தை 30 நாள்ல முடிக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஆள். படத்துக்கு வரேன். ஆக்சுவலா வந்து எனக்கான தீனி இந்த படத்துல ரிலீஸ் எனக்கு கொடுக்கல. ஆக்சுவலா வேற வந்து வெள்ளக்காரன் படத்துல வந்து நான் ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ், ஒரு ஆசியாவிலேயே வந்து ஒரு 20 நிமிஷம் ஃபுல் காமெடி வச்ச ஒரே டேரக்டர் எழில் சார் தான். அது போன படத்துல ஒரு ஃபுல் பண்ணி 20 நிமிஷமும் வயிறு கொடுங்க வச்சாரு, எல்லாமே கிளாஸ் பண்ணீங்க. ஆனா அதுக்கான அந்த அளவுக்கு இந்த அதை விட நம்ம படம் பண்ணிருவோம். அடுத்த படத்துல நான் ஏங்கிட்டு இருப்பேன், அந்த படம் எனக்கு கிடைக்காது. இது எனக்கு வந்து மனங்குத்தி பறவையிலேருந்து ஒரு படம் கேப் விட்டு நடந்துட்டு இருக்கு சோகம். அது எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு தெரியல. இந்த படத்துல நான் ஒரு சீன் தான் பண்ணியிருக்கேன், ஒரு சீன் முனுசாமி மாதிரி. இதை கேள்விப்பட்ட பல பேர் வந்து, அண்ணன் எழில் சார் படத்திலே ஒரு சீன் நடிச்சிக்கலாமே, நம்ம படத்துல நடிக்கலாமேன்னு ஒரு 2 டேரக்டர் வந்து கேட்கறாங்க. இல்ல சார், எழில் சார் இருந்தவர் என் அண்ணன். வசந்த பாலன் வந்து எனக்கு வந்து தெய்வம் மாதிரி. என்னை வந்து டைரக்டர் வாழ்க்கையிலிருந்து நடிகர் வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க காரணமா இருந்தவர். ஆனால் என்னுடைய காமெடி திறமையை தெரிஞ்சிட்டவர் எழில் சார். என்னுடைய பாதையை வந்து உனக்கு நீ வில்லத்தனம் மட்டும் இல்லை, நீ காமெடி நல்லா பண்றேன்னு என்னுடைய பாதையை வந்து அழகா திருப்பி விட்டவர் அண்ணன் தான். அதனால வந்து அவருக்கு ஒரு சீன் பண்றது தப்பு இல்லைங்க அப்படின்னா எங்களே அண்ணன் நினைச்சுன்னு சொல்றாங்க. இதுக்குதான் நம்ம வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எழில் சார் என்ன சொன்னாலும் நான் பண்ண வேண்டிய வாழ்க்கையே கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா வந்து அவரை மீற முடியாது என்னால. என்னுடைய முழு திறமை இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னா
அதுக்கு வசந்தபாலன் 50% காரணம்னா இன்னொரு 50% எழில் சார் தான். நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுறேன். காரணம் என்னன்னா, ஒரு அண்ணனுடைய பொறுப்பை ஒரு தம்பிக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த படத்துல மன்சூரியன் சார் வந்து சொன்னாங்க, வந்து நீங்க இருக்க வேண்டிய இடத்துல மன்சூர் சார் இருக்காரு, பின்னி பிணைஞ்சிருக்காருனாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சூரி சாரும் எனக்கும் வந்து காம்பினேஷன். தேசிங்க ராஜா வந்து இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல போட முடியாத அளவுக்கு எனக்கு அவருக்கு ஒரு சீன் கூட கிடையாது. காம்பினேஷன் இருக்கு, பட் நானும் அவருக்கு எனக்கு ஒரு மாமா மச்சான் ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அது இல்ல. பட் அடுத்த படத்துல பண்ணுவோம். இமான் சார் இந்த படத்துல பெரிய விஷயம் என்ன, போன படத்துல இமான் சார் இல்ல, இந்த படத்துல இருக்காங்க. பின்னி படம் எடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சாங்ஸ் 2 சாங் கேட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல எனக்கு சின்ன பெரிய லாஸ் ஒரு சீன் அடிச்சது, மிகப்பெரிய லாபம் உதயநிதி சாருடைய அன்பு அடிச்சது. ஏன்னா எல்லாரும் வந்து அவர் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் ஒரு அரசியல் குடும்பத்து மாதிரி அது மாதிரி இருக்க மாட்டாரு, நிறைய செய்திகள் எனக்கு வரும். நம்ம வந்து படத்துல நடிக்கும் போது நான் நினைப்போம். பட் நான் அவரோட இன்னொரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். என்ன படம்னா இப்படை வேலுன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து பார்க்கும்போது அங்க இருந்தா ஒரு சீனு மிரட்டிருச்சுண்ணே, 10 நிமிஷம் கிழிஞ்சிருச்சு லேட்டர். இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு சாதாரண கலைஞன் தான். ஓடி வந்து அப்படியே கையை பிடிச்சு குலுக்கி சொன்னாரு, எங்க ஃபேமிலியில எல்லாமே ரசிச்சேனே, எல்லாருமே 10 நிமிஷம் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா காமெடி பிச்சிருச்சு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஓப்பனா பேசுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிற இடத்துல வந்து எல்லாரும் உட்காந்து இடத்துல அவரும் உட்காந்து, அவர் ஷாட்டு இருந்தாலும் கேரவன்ல ஏற மாட்டாரு. எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த குணம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்க என்ன பண்ணீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த குணமே அவர் வந்து ஒரு அடுத்து பெரிய லெவலுக்கு அவர் சினிமாவில் கொண்டு போகணும்னு நான் நம்புறேன். இந்த குணத்தை அவர் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. மேல வேற என்ன சொல்றது, அதாவது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜீவகுமார் சார் நல்லா பேசுறாரு. இந்த இதுல ஆக்சுவலா வெயில் படத்துல வந்து சொல்லுவார், நீ தானே என்னை காப்பாத்தின, நான் ஃபுல் பிராண்டிங் அவருக்கு அந்த படத்தை நான் தான் அவர் பண்ணிருப்பேன். வெயில் படத்துல ராஜசேகர் சார் அவ்வளவு எனக்கு பழக்கம் இல்லை. லிவிங்ஸ்டன் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நடிச்சாங்க. அப்புறம் என்னுடைய குருநாதர் நீங்க தான், எஸ் சூரியோட குருநாதர். இவங்க எல்லாம் இந்த படத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமையும். எலிசாவுடைய மனசிற்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. சில விஷயங்கள் பேசும்போது அது பர்சனலா தனிப்பட்ட முறையில் நின்று பேசும்போது அது வேற மாதிரி, ஒரு மேடையில் பேசும்போது சில நேரத்தில் வந்து தவறாக எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக வரும்போது அதனால பேசுறதுக்கு பயமா இருக்குது. மெயினா இப்போ வந்து எழில் சார்லாம் கூட என்னுடைய ரொம்ப பாலிய நண்பர். அவர் இந்த படத்துல முதல் முறையா என்னை கூப்பிட்டு நீ நடிகணும் லிவிங்ஸ்ன்னு சொன்னாரு. நான் ஹீரோயினுடைய ஃபாதரா நடிச்சிருக்கேன் அந்த படத்துல. உதயநிதி ஸ்டாலின் சாரை பத்தி நம்ம ரவி மரியா சொன்னா போல ரொம்ப சாஃப்டான ஒரு என்ன ஹீரோ. நாம எல்லா படமும் பார்க்கறது இப்போ பாகவாணி பார்த்து தான் வரேன். நான் எந்த படத்தையுமே எல்லாத்தையும் தியேட்டர்ல போய் தான் படம் பார்க்கறது. நல்லா இருந்தா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி 1க்கு 10 முறை பார்க்கறது, நல்லா இருந்தா திட்டிட்டு வருது. ஏன்னா காசு ரொம்ப செலவு பண்றோம். கிட்டத்தட்ட ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும்னா 1300 ரூபாய் இப்போ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். காரை செலவு பண்ணிட்டு, ஆட்டோ செலவு பண்ணிட்டு, அங்க போய் ஏதாவது பலகாரம்லாம் வாங்குறது, அதுக்கு ஏகப்பட்ட காசுங்களை செலவு பண்றாங்க. ஒரு பப்ஸே வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய் அப்படின்றாங்க. ஒரு தண்ணி எடுத்துட்டா சின்ன பாட்டிலே வந்து 50 ரூபாய். அப்போ எப்படி தியேட்டருக்கு ஜனங்க வருவாங்க நீங்க சொல்ல போகலாம். எல்லாரும் தியேட்டருக்கு வர்றதுல டிவிடியில் தான் வருது. டிவிடி எல்லாம் கிடையாது, ரேட்டு ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. எல்லாருக்குமே 1500 ரூபாய் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்க சொல்ல போகலாம். நான் தயவுசெய்து சொல்றேன், இந்த படத்தை பத்தி, ஏன்னா இந்த படத்தை பத்தி பேசுறது நமக்குள்ளே பெரிய பாராட்டிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெஸ்டா வந்திருக்கு இந்த படம், அருமையா வந்திருக்கு. அது வேற அற்புதமா நடிச்சிருக்காங்க. ரெஜினா வந்து ஒண்டர்ஃபுல், ஒரு ஜூலியா ராபர்ட்ஸை பாக்குற மாதிரியே இருக்குது. அவங்க கூட இப்பதான் நான் வந்து சில்க் வார்பட்டி சீக்கிரம் நடிச்சுட்டு வந்திருக்கேன். விஷ்ணு விஷால் படம் வந்து அவங்க கூட ஒரு 15 டேஸ் நான் இருந்தேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளவு ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே போல உதயநிதி ஸ்டாலின் சார் ரொம்ப கிராண்ட் ரசிகனா சொல்றேன், ரொம்ப அற்புதமா என்ஜாய் பண்ணேன். உண்மையானுடைய மியூசிக், போட்டோகிராஃபி, டேக்கிங் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது, அழகா இருக்குது. இன்னும் திரும்பி பார்க்கணும் மாதிரியே தோணுது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அழகா இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காரு. பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய பேஸே பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப, நான் ரசிகர்கள் சார்பா பேசுறேன், சினிமாவில் இருக்கேன் அப்படின்றதுக்காக கடவுள் சத்தியமா நான் பேசல. நான் ஒரு எல்லா படங்களையும் தேடுறது போய் தான் படம் பார்ப்பேன். எல்லா படமும் வானகத்துல இப்ப வந்திருக்க ஸ்ரீ கணேஷ், துருவங்கள் 16 ஒரு படமும் மிஸ் பண்ண மாட்டேன்.
நல்லா இருந்தா ரொம்ப ரசிச்சு பாராட்டி அந்த டைரக்டரை பாராட்டுவேன். அந்த விதத்தில் நானும் சாருடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சச் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஆக்சுவலா அழகான முகம், ஒரு இன்னசென்டான முகம், காமெடி ஆர்டிஸ்ட் பிளஸ் ஆக்ஷனும் வரக்கூடிய மனிதன் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு சட்டிலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கால நடிப்புல இருக்கு. இது நான் சத்தியமா சொல்றேன், மனசுபூர்வமா சொல்றேன். ஏன்னா ஒரு அழகான முகம் வருது. எப்படி சொல்றேன், தயவுசெய்து தவறாட்டுக்காதீங்க. ஏன்னா ஹீரோவை எல்லாம் உங்களுக்கு பிடிக்க முடியாது. இப்பெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் மீடியாங்க. டைரக்டர் எழில் மனசு வச்சாதான் எனக்கு அர்த்த படம் கொடுக்க முடியும். ஹீரோ எல்லாம் மனசு வச்சு இவர் லிவிங்ஸ்டனை போடுங்க அவர் அப்படிலாம் இப்பெல்லாம் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க யாரும் இப்பெல்லாம், தெரியுதுல. இருந்தாலும் அந்த இதுல நான் சொல்றேன், அப்படியே ஒரு அற்புதமான பெர்ஃபார்மர் அவர். அழகான ஒரு அந்த ஃபேஸ்ல இன்னசென்ஸ் கூட சொல்ல முடியாது. நான் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். யாராவது வந்து என்கிட்ட வந்து நடிப்புக்கு சான்ஸ் கேட்க வந்தாங்கன்னா அந்த 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள்ட்ட பேசுவேன். அதை பேச பார்த்து நீ தயவுசெய்து நடிப்பு துறைக்கு எடுக்காதப்போ காரியமே தப்பாயிடும், ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், அந்த தயவுசெய்து வராது நடிப்புக்கு, வேற ஏதாவது வேலை பாரு. ஏன்னா 25,000 rupees கொடுக்கலாம், யார் வேணாலும் போட்டு நான் நடிப்பு சொல்ல முடியும். பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் கண்டுபிடிச்சா எனக்கு தேராதுன்ட்டு. ஏன் அவன் லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணணும் சொல்லுங்க போறா. ஆனா சிலவங்களை பார்க்கும்போது இல்ல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குடா அப்படின்ட்டுலாம் என்னால கணிக்க முடியும். அப்படி ஒரு பவர் என்கிட்ட இருக்குன்னு நான் தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன். அந்த பவர்ல சொல்றேன். சாருக்கு வந்து சார் என்னோட ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் ஒரு மரியாதைக்கா சார் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாரும் ரோட்ல என்ன பேசுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் இஸ் ஹேவிங் சச் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். அதே போல ரெஜினா அவங்க கூட சச் அ வண்டர்ஃபுல், அவங்களுடைய அந்த பாடி அனாட்டமி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சாங் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல இமான் சார், இந்த படம் நிச்சயமா ஒரு ரசிகரா நான் பார்க்கும்போது ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும். அதே மாதிரி ஜிஎம்குமார் சொன்ன மாதிரி எழில் சார் வந்து ரொம்ப அமைதியா, அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்து ஹேண்டில் பண்றதுலாம் நாங்களாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுவோம் சில நேரத்தில். எப்படி இது இவங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிறதுன்ட்டு எதை பத்தியுமே இது பண்ணாம அமைதியா ஒரு மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு அழகா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா என்ன ஷூட்ல என்ன பண்ணுவோம் அதை அழகா எடுத்து முடிச்சிருவாரு. அவர் மிகப்பெரிய அவருக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஒரு டைரக்டர். அவர் இப்போ வந்து எல்லா டைரக்டர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னாவே ரொம்ப டேலண்ட் உள்ள ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான ஒரு மேட்டர் சொல்லுதான். ஆனா காமெடி அப்படி பண்றது வந்து டைரக்டர்ஸ் ஆக்சுவலா இல்ல சொல்லப்போனா. அது ஒரு டோட்டலா டேக் ஓவர் பண்ணிருக்காரு எழில் சார். சோ இனிமேல் அவரும் ஏன்னா படம் வந்து பார்த்து சீரியஸா பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல காமெடி படம் வந்து வச்சுக்கல ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அதே போல காமெடி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எழில் சார் வந்து அற்புதமான ஒரு டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல எல்லாரும் பெஸ்ட் டீம்ஸ் இந்த பாட்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் போட்டோகிராஃபி, பெஸ்ட் இமான் சார். என்ன சார் இமான் சார், சார் இமான் ரொம்ப வருஷமா தெரியும். அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு இப்போ 20 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். 20 years முன்னாடி ஒரு வாரம் மீட் பண்ணேன். எங்க வீட்டுலாம் வந்திருக்காரு. இமான் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா வருவீங்கன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப எங்க வீட்லயும் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் எடுத்துக்கிட்டா அவ்வளவு அற்புதமான பாடல்கள், ஒரு படம் பாட்டுக்காக படங்கள் உள்ளது. அதே மாதிரி இந்த படமும் வந்து சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்குது. உதயநிதி சாருடைய பாடி லாங்குவேஜ் சச் அ வண்டர்ஃபுல். ரெஜினா வந்து அந்த சாங் இன்னொரு பாட்டு கேட்கணும் மாதிரியே இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் அவருடைய வெற்றி வரிசை இன்னொரு வெற்றி. மனிதன்ல பிரமமா நினைச்சிருந்தீங்க சார். சில நேரத்தில் பார்த்து எப்படி பாராட்டுறது இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு தருணமா எனக்கு தோணுச்சு. சச்ச ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல. சைலண்டா வந்து அழகா நீங்க ஒரு சைலண்ட் கில்லர் படம் கூட பண்ணலாம் பஸ் நீங்க. ஒரு இன்னசென்ஸ் உங்க சொல்ல முடியாது. ஒரு முகத்துல வந்து ஒரு விதமான ஒரு பவர்ஃபுல் ஃபேஸ் இருக்குது. ஒரு மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு லட்சியத்துக்கு போராடுற, அதுக்காக எதையுமே செய்யக்கூடிய அளவுக்கு முகத்துல ஒரு இது வெறும் இன்னசென்ஸ். பாக்யராஜ் சார் வெறும் இன்னசென்ஸ் இருக்கும். அவர் ஆக்ஷன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா உதயநிதி சாருக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால இனிமேல் அவர் நல்ல கதைகளை எடுத்துக்கிட்டு நல்ல திறமையுள்ள இயக்குநரோட நடிச்சு காமெடி ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய திறமை உள்ள ஒரு ஆக்டர் உதயநிதி சாரன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தியேட்டர் மட்டும் நான் சொல்ல வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் இப்ப நம்ம ரொம்ப ஆதங்கமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய் கொடுக்கறத விட ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கணும்னா சத்தியமா எல்லாருமே வருவாங்க சார். அதுக்கு என்ன வழிவகை இருக்கு? அதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கல, டிவிடி வந்துருச்சு எல்லாரும் டிவில பாக்குறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது.
ரேட்டு என்ன முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல தியேட்டர் இருக்கும். ஸோ நடந்தே எல்லாரும் போயிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மிச்சம் ஆகுது. பக்கத்துல ஏன்னா நைட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல லேடிஸ் நிறைய பேர் வரும். இப்ப வரதுல ஏன்னா பயம், எப்படி ஆட்டோல போறது ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு செக்யூரிட்டி பயம் வருது. ஆனா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கல எல்லாரும் வந்துருவாங்க தியேட்டருக்கு நைட் ஷோ. சோ எல்லாரும் அந்தந்த ஏரியாவுக்கும் எல்லாரும் நடந்தே போகிற அளவுக்கு ஒரு என்னுடைய ஃபீலிங். பக்கத்துல இருந்தா வந்துருவாங்க இல்லையா. ரேட்டிங் கம்மி பண்ணிட்டு நிச்சயமாக எல்லா படங்களும் எப்படி முந்திலாம் ஓடிச்சோ 60s 70s 80s எப்படி படம் ஓடிச்சோ அதே போல எல்லாரும் ரேட்டும் தியேட்டரும் பக்கத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி சாப்பிடுற பொருள் கூட வந்து ரொம்ப விலை. ஒரு பப்ஸ் 80 ரூபான்னு அவன் 4 பேர் 4 80 320 ரூபா ஆகுது. தண்ணி 50 ரூபா. அப்ப அவர் இப்ப இருக்க ஜனங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு 500 ரூபா கூட புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருமே தியேட்டருக்கு படம் வருவாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும்னா சத்தியமாக எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க வருவாங்க. 500 ரூபாய் பட்ஜெட்டா இருந்தாங்க. அதான் அது உதயநிதி ஸ்டாலின் சார் மூலியமா தான் அது நடக்கும். அந்தந்த ஏரியால ஒரு தியேட்டர், எங்க அண்ணா பார்த்தா ஒரு தியேட்டர் இருந்ததுங்க. எல்லாரும் அங்க போவோம். அந்த தியேட்டர் போய் இல்ல காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. அந்தந்த ஏரியால இருந்து வச்சுக்கல எல்லாருமே ஈஸியா போய் படம் பார்க்க வருவாங்க. போயிட்டு வரலாம்ன்ற ஒரு செக்யூரிட்டி பேசஸ் தான் மெயின். ரேட் ரெண்டும் சரியாச்சுன்னு வச்சுக்கல எல்லாருமே எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. அது என்னன்றது இப்ப இருக்கவங்கலாம் சேர்ந்து முடிவு எடுக்கணும். மீண்டும் இந்த யூனிட்ல இருக்க மன்சூர் அலிகான் அவர் ரொம்ப பெரிய நண்பர், நமக்கு அற்புதமான ஒரு யூனிட். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா உழைச்சிருக்கோம். இந்த படம் ஜாலியான ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆக ஒரு ரசிகனா என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வெற்றி விழா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு வெற்றி விழா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். அப்படின்னாரு சீக்கிரம் முடிச்சிருக்குங்கிறதா அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரொம்ப நிறைவான மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மேடையில் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் பேச வேண்டியதெல்லாம் இந்த பாடல்கள் பேசிவிட்டு நான் என்ன நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு எழில் சாரை சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் என்னை தவிர வேறு யாரும் பாட்டு எழுத வைக்கலங்கிற ஒரே காரணம். அவர் எஸ் எழில் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அர்த்தம்னாக்க எந்த பல்லவி எழுதினாலும் எஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதனால் அவர் எனக்கு எப்போதும் எஸ் எழிலாகவே அவர் இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க உதயநிதி சாருடைய நடன சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிக பிரமாதமாக ஆடி இருக்கிறாரு. அடுத்தடுத்த படத்தில் வந்து இன்னும் வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தின் எப்போதும் போல இசைத்தோழன் இமானுடைய இசையில் மிக அற்புதமாக இந்த பாடல்கள் வந்திருக்கு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சிரிக்க சிரிக்க பார்க்கக்கூடிய இந்த படத்தை பற்றி சிரிக்க சிரிக்க பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாரும் பற்றி பேசினாலும் எப்படியாவது 2 பேர் விட்டு போயிடுறாங்க. அதனால இங்கே இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசிடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேமராமேன் கேஜி, அவர் நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் அவரை டெக்ஸ்ட் பண்ணோம். எனக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளகாரத்துறை தேசிகராஜாலெல்லாம் கிளாஷ் ஒர்க் பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமாக எனக்கு பாட்டில் பண்ணி கொடுத்தாரு. இந்த சாங் எல்லாமே விஷுவல் அவுட்புட் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கேஜி தான். அதுக்கப்புறம் டைரக்டர் முருகன் வந்து இருக்கிற இடமே தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ரொம்ப தெய்வ பக்தி. இப்போ பார்த்தாலும் அவர் பெரிய சாந்தம் போட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு இருப்பார். இப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க்கரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா டவுன் டு எர்த்து இறங்கி வந்து ஒரு செட்டஸ்டன் மாதிரி ஒர்க் பண்ணுவார். ஒரே சார் கூட சொன்னார், எனக்கு ஆர்ட் யாரும் தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அது இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் ஆனந்த், அவ்வளோ என்ன சூரி சொன்ன மாதிரி நம்ம சரியாக எடிட்டில் அதை கட் இதை கட் பண்ண சொல்லுவோம். ஒரு சின்ன கோபம் கூட வராது. நான் ஒன்று சொல்லுவேன், அசிஸ்டன்ட் ஒன்று சொல்லுவார், ஜோதினா ஒன்று சொல்லுவாங்க. பட் எந்த கோபமுமே பட மாட்டார் அவர். ரொம்ப நிதானமாக சரி சார் அப்படின்னு பண்ணி கொடுப்பார். படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு காரணம்னா இது மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த எடிட்டர் ஆனந்த் அவர்கள் தான். ட்ரெய்லர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ட்ரெய்லருக்கு நான் உட்காரவே இல்லை, அதனால தான் நல்லா வந்திருக்கு. ரொம்ப அழகாக அவங்க எல்லாருமே உட்காந்து சங்கர் தலைமையில் ஜோதினா தலைமையில் தான் பண்ணாங்க. அதை நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இருக்கட்டும் பரவாயில்ல, யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க இவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி வச்சேன். அந்த வந்து படம் வரதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்ன தெரியல
சங்கர் சொல்லி வச்சாரா என்னன்னு தெரியல. சங்கரை பற்றி எல்லாம் பேசியிருந்தாங்க. 4-5 படமாக தான் எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஒரு குவாலிட்டியை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் வந்து எனக்கு முடியுது அப்படின்னா அது சங்கர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டாக போகும்போது நான் எல்லாத்தையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அதுதான், கொஞ்சம் அந்த கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். ஸோ அதில் வந்து அதை தான் அவர் பேசுகிறாரு. பட் அது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலை எப்படின்னா இருக்குது. இதுதான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்குள்ளே பண்ணாதான் அது நமக்கு நியாயமாக தெரியும். அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் தெரிவிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நமக்குள்ளே அதை ரொம்ப கான்செப்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா முன்னாடியே நம்ம பேசி வச்சுக்கிறதுனால அதை மீறி என்னால் போக முடியாது. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி முதல்ல பட்ஜெட் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு அவங்க பேர் தான் இருக்கும், என்னுடைய நண்பர்கள் பேர் தான் இருக்கும். முதல்ல பேசுறீங்க, அதுக்கப்புறம்னா அடுத்தடுத்து போங்க அப்படின்னு தான் நான் சொல்லி அவர்கிட்ட கொடுப்பேன். அதுதான் அவர் ஹானர் பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் வந்து அரவிந்தன், ஜோதியன், முருகன், குமார், அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் இல்லாதா மகேந்திரன், நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீம் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து யார் எது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்யோன்யமாக அழகாக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. அந்த சைடு எனக்கு வந்து பெரிய பேர்டன் கம்மியாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்னென்னா நிறைய நான் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எப்போ பண்ணாலும் அவங்க வந்து பொறுத்துக்கிட்டு அது ரொம்ப அழகாக அவங்க வந்து எடுத்து சரி இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு ஒரு பாதி படம் பண்ணி முடித்த பிறகு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கும் அவங்க வந்து தப்பாக நினச்சிக்காமல் அதை மாற்றி பண்ணி கொடுத்து எனக்கு பண்ணி கொடுத்து எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு நல்லபடியாக இன்றைக்கி வந்திருக்குன்னா இந்த டீம் தான். இன்றைக்கி என்னோட ஸ்ரீ கேமராமேனோட பர்த்டே. ரவிராம் முதல் படம் துலாந்தோன்லேருந்து இருக்கிறார் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு அதன் பிறகு இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு உங்ககிட்ட வரேன். மதுரை காமெடி ஆட்சி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு இப்போ நிறைய பேர் வராங்க. லேடிஸ் சைடு வந்து காமெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைமில் வந்து கொஞ்சம் கேப் நிறையா இருந்தது. இப்போ வந்து அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் மதுமையை வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இஷா தினா மாஸ்டர் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. போன படத்தில் கூட ஒரு சாங் ஆடி இருப்பாங்க. உதய சார் கேட்டார், ஐயோ அவங்க என்ன இப்படி ஆடுறாங்க, அவங்க கூட நான் ஆடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எக்ஸலன்ட் பர்ஃபார்மர், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. பட் இதில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, சாம்ஸும் சூரியோடையும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. பிரமாதமான சீன். அது ரெண்டு பேரும் சாம்ஸும் சூரியும் சரி, அவங்க கூட வந்து இஷாவும் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. அஸ்வின் எனக்கு 2-3 படமாக கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப சிம்பிள். அப்பா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக ஒரு பையன் மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. மன்சூர் சார் கிரேட் மேன். எனக்கு வந்து சொல்லுமி சார் பாட்டிலன்னு தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து மாணிக்கம் பாட்டில் நான் ஒர்க் பண்ணும்போது மன்சூர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கேவி பாண்டியன் டைரக்ட் பண்ணது, ராஜகன் சார் பண்ணியிருந்தார். ஒரு தடவை அங்கே அந்த மலை மேலே ஷூட் பண்ணியிருந்தப்ப லைட் ஆடிட்டு இருந்தது. பாண்டியன் கத்தினான், எவனா லைட் ஆடுறது தூக்கி வைக்கிறப்ப எல்லாம் ஓடினானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு யானை வந்து லைட்டை தட்டிட்டு விட்டு இருந்துச்சு. கட் பண்ணனால எங்க ஃப்ரேம்ல இல்லை, 2 கிலோமீட்டர்ல போய் நிற்கிறேன். எங்களெல்லாம் கிராஸ் பண்ணி யானைகிட்ட ஒரு உருவம் ஓடுது. சொன்னா நம்ம பண்ணி 10 அடி டிஸ்டன்ஸ்ல அந்த அருவாளை தூக்கி கஜேந்திரா நில்லு அப்படின்னு போய் நிப்பாட்டினாரு. அந்த யானை என்னமோ தெரியல, வேகமா வந்து ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்ல நின்று பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. என்ன நினைச்சு போச்சே தெரியல. அந்த போல்லஸ் பார்த்து நான் எல்லாம் மிரண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃபான ஆள் தான் வந்து மன்சூர் சார். வாழ்த்துக்கள். சூரி ஒரு கிரேட் மேன். எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என் கூட தனியாக வந்து உட்காந்து பேசுவோம். வாங்கிட்டு போயிடுவார், ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இது இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமா. எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பலமாக இருக்கும். ஒரு ஷூட்டிங் போகும்போது சூரிய இருக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். சரி அந்த போர்ஷனை விடலாம்டா, அதை வந்து இப்படியும் வந்து அவராகவே பேசுவார். அவரே யாரும் எனக்கு கூப்பிட்டு ஜோதி என்ன கூப்பிட்டு உட்காந்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் வரும், வேற ஒன்று வரும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ள பூந்து அந்த ஸ்கிரிப்டில் அதை எலிவேட் பண்ணுறது. புஷ்பா புருஷன் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக தான் பண்ணோம் நாங்கள்.
அதை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தது வந்து அதில் வந்து அவருடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். அதில் வந்து காஸ்டியூம்லேருந்து அதில் ஒரு ஃபைலை கையில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறதுலேருந்து ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மெருகேற்றி, ஏன்னா ஒரு காமெடியன் வந்து நம்ம கொடுக்கறத மாத்திரம் பண்ணிட்டு போனால் சத்தியமாக வந்து பேர் வாங்கவே முடியாது. அவங்களுக்கு சுயமாக வந்து அதுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சாதான் அதை வந்து சிறப்பாக செய்ய முடியும். அதை வந்து சூரியனுக்கு 4-5 படமாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த படத்துலையும் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் பண்ணேங்க. இமான் என்னுடைய சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பிக்கும் போது 125 கிலோ இருந்தார், இப்போ 75 கிலோ தான் இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு வந்து ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இங்கேருந்து பாம்பே போவோம் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மிக்சிங்காக. ஒரு 12:30 இருக்கும், அங்கே அதுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு தாபா இருக்கும், அந்த தாபாவை விட்டால் அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது லஞ்சுக்கு. இவர் வந்து சார் டைம் ஆகி போச்சு போயிடலாமா வாய்ஸ் மிக்சிங்கு, சாப்பாடு முக்கியமா நமக்கு வந்து வாய்ஸ் மிக்சிங் முக்கியமா அப்படின்னு நமக்கு அப்படின்னா இல்லை சாப்பாடு தான் முக்கியம். சரி அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப செல்லம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பெரிய சிங்கர், பட் இமான் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. கொஞ்சம் நான் வந்து வந்துட்டு இருக்கேன், அந்த வேலை ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அப்போ நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க, நான் இப்படி கேட்டால் இப்படி தான் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அவர் இழைச்சதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மற்ற பேர் இழைச்சா பரவாயில்ல, இவன் வந்து அப்படி வந்து வேற எதுவுமே அவருக்கு இதுவே கிடையாது. முதல்ல வந்து கம்போசிங் முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பிரியாணி போட்டுருவோம், ரொம்ப கொச்சுவார். இல்லைன்னா இப்போ அடுத்த படத்தில் எப்படி மடக்கிறதுன்னு தெரியல, டயட்டில் இருக்கிறாரு. அப்புறம் ரஜினா இல்லைங்க, பட் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட், அவங்க அற்புதமான ஆர்டிஸ்ட். அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். அவங்க ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஃபுட்டு வந்து கம்பெனியில் கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதோ செப்பரேட்டாக ஒரு இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் காஸ்டியூம்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட தெலுங்கு படங்கள் நிறைய பார்த்தேன், அதில் காஸ்டியூமில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து மாற்றினேன் நான். சரி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றினேன். அது ரொம்ப ஆப்டாக அதுக்கு செட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிருஷ்டி ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட். இந்த கன்னத்தில் கோழி வருவது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்னதாக ஹம்பிளான ஒரு நல்ல கேரக்டர், இந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். அது ரொம்ப அழகாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் கவிஞர் யுகபாரதி பற்றி நிறைய சொல்லலாம். அவர் வந்து என்னன்னா ஒரு சாங் வரும்போது உட்காந்துக்கிட்டு அவர் திடீர்னு டைரக்டரா இருப்பார், அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன அவர் ரூபம் எடுப்பாருன்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் இமானுக்கும் வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது வந்து சொல்லணும்னு நினைக்கிறத டப்புன்னு சொல்லுவார். இது வந்து ரொம்ப மக்கையா இருக்கு அப்படின்னு முதல்ல அதான் சொல்லுவாரு. ஸோ அவங்களுக்குள்ளே பேசி நம்ம கிட்ட வரவே வராது. சரி நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறத இவர் சொல்லுவார். சரி ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னா கூட இமான் சொல்லிடுவாரு, எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப மக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஒரு பாடல் உருவாகிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் அது. அந்த தருணத்துல எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றது வந்து ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. சில சமயம் வந்து பல்லவி நல்லா இருக்கும், பல்லவியில வந்து செகண்ட் ஸ்டாண்ட் சொன்னா நல்லா இருக்கும், இங்கேருந்து இந்த பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சாங்லயோ இல்லை டியூன்லயோ நமக்கு அறிவு கிடையாது. ஸோ அவங்க சொல்லலாம் லிரிக் அப்படின்னா உச்சம். யுகபாரதி வந்து ஒரு மிகச்சிறந்த லிரிக் ரைட்டர் நான் சொல்றேன். அவருக்கு ஏன் இன்னும் நேஷனல் அவார்டு கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இமானுக்கும் வந்து இன்னைக்கு கிடைக்காது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அற்புதமான இசை, அற்புதமான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன் நான். அப்புறம் என்னுடைய இயக்குநர்கள் லிவிங்ஸ்டன் சார், ஜிஎன் குமார் சார், ராஜேஷ் சார், இவங்க வந்து அந்த லெஜெண்ட் அந்த டைம்ல வந்து எல்லாருமே மிகப்பெரிய லெஜெண்ட். இதுல வந்து ராஜேஷ் சார்ட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல சினிமாவுக்கு வந்த புதுசில் இவங்க கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற அறிவுலாம் வந்து இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி 100 மடங்கு அறிவானவங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலையோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் 3 பேரையும் நான் சொல்றேன், செப்பரேட்டா சொல்றேன். ஏன்னா 3 பேர் கூட நான் பேசியிருக்கேன். பர்சனலா ராஜேஷ் சார் நான் ஒர்க் பண்ணியிருந்தா கூட லிவிங்ஸ்டன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ஆரம்ப படங்கள்ல ரொம்ப நல்லா தெரியும்.
அவ்வளோ அறிவு எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளோ இன்னும் எங்கே போயிருக்கணும், அந்த மாதிரி ஏன் போக முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஜிஎம் குமார் சார் அவர் பேசுனாருன்னா நம்ம இன்னைக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் நிறைய பேசுவார். ராஜேஷ் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொன்னோம்னா, நிறைய இந்த படங்கள் பாராட்டியிருக்காரு. என்னுடைய படம் ஒரு படம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த படத்தில் சார் வந்து நடிக்க வந்தார். நடிக்க வந்துட்டு போகும்போது சொல்லிட்டு போனார், எனக்கு என்னமோ அந்த கொஞ்சம் தப்பாக இருக்குடா பார்த்துக்க அப்படின்னு போனார். பட் அந்த படம் எனக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து அவர் அங்கேயே ஃபீல் பண்ணி ஸ்பாட்ல என்கிட்ட சொல்லிட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் அதை வந்து அங்கே சொல்ல முடியும். ஸோ நம்மளை இண்டஸ்ட்ரியில் நம்மளாம் இருக்கிறோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை விட மிகச்சிறந்த புத்திசாலிகள் எல்லாம் வெளியில் இருக்காங்க பாடம் பண்ண முடியாமல், அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை விட அவங்கள டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சங்கம் படத்துலேருந்து நைட்டு உட்காந்தாருன்னா ராஜசேகர் சார் அப்படி பேசுவார், அந்த ஷார்ட்டை எப்படி எடுத்தாங்க, ராஜ் கபூர் எப்படி வந்தார், அவங்க எப்படி டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போ யாரும் இப்போ இந்த ஜெனரேஷனில் யாரும் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுறதே கிடையாது. அதுக்கு முன்ன வந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன டேரக்டர்ஸ் கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த சீரியஸ் டேரக்டர் பாலச்சந்திர சார், மணி சார் எல்லாம் பற்றி பேசினாங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ரீசன்ட் டேரக்டர்ஸ் கூட வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பட் அது ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்கு. நம்மளுடைய முன்னோர்களை வந்து மறந்துட்டு நம்ம போனோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப தவறாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சின்ன ஒரு கோரிக்கையை தான் கேட்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற எல்லாமே அவங்க பண்ணி முடிச்சது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நான் என்னுடைய நண்பர்கள் மாதிரியா ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு வந்து யூனியனில் தான் செல்வனி சார் மூலிமா தான் எனக்கு அறிமுகம். ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் வந்து சீரியஸ் வில்லனா இருந்தார். அங்கே வந்து என்னோட காமெடியாக இவ்வளோ பேசி பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து இவ்வளோ சீரியஸ் வில்லனா இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் வந்து மனமுதி பறவை பண்ணும்போது அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு காமெடிக்கு கொண்டு வந்தேன். ஜாம்ஸ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இது வரைக்கும் நான் அவர் வந்து முழுமையாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு காமெடியன். ஏன்னா சூரி கூட காம்பினேஷனில் அந்த ஒரு சீன், அந்த சூரிய பர்த்டே அன்னைக்கு அந்த சீனை ஷூட் பண்ணோம். அதான் சூரி இறங்கி போயிட்டு ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஆர்டிஸ்ட் கூட பண்ணாருன்னா அது பின்வர் எனக்கு நல்ல பேருக்கு தெரியும். அது கொடுத்து வாங்குறதா இருக்கு. சூரிக்கு பேக் போடாலும் சாம்ஸால அந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. சாம்ஸும் அதை விட்டு கொடுத்து அது என்ன எப்படி சொல்றது தெரியல. உங்களை மீட் பண்ண கீனாசி மீட் பண்ண போகிற சீன் அது படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வரணுங்கிற மாற்றுக்கிறேன். அப்புறம் நம்ம கோதண்ட முல்லை இவங்களுக்கு வந்து நிறைய பார்த்து நிறைய ஃபேன். இப்போ கூட வந்து எனக்கு ஒரு சீன் சொல்லிட்டு போனாங்க, விழுந்து விழுந்து சிரித்தேன். அது எப்படி அதெல்லாம் வந்து படத்தில் கொண்டு வரதுன்னு எனக்கு அதான் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு தெரியல. அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற பெரிய எண்ணம் மாத்திரம் இருக்குது. எஸ்பெஷலி டவுசர் பாண்டியோட உல்டாவாக ஒரு விஷயம் பண்ணி காமிச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குரோஷி அற்புதமான ஒரு இதான் டேலண்டட் நிறைய இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஒரே சார் வந்து ஏன்னா எப்படி நான் ரொம்ப பயந்தேன். இவங்க ஒரு பெரிய கன்சர்னு பெரிய இடம், இங்கே போய் எப்படிதான் நம்ம வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப கூலாக நான் பண்ணிட்டு இருப்பேன், இப்படி போய் பண்ணேன், அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே போய் பார்த்தா தான் வந்து ரொம்ப இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். என்ன ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டோ சரி இல்லை எதுவோ சரி எது கேட்டாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொடக்ஷன். அந்த ரெஜைன் மூவிஸை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு இந்த படத்தோட பப்ளிசிட்டி இது கொண்டு போய் ரீச் பண்ணுற விஷயம், மூர்த்தி சார் ஆகட்டும், ராஜ் சார் ஆகட்டும், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் ஆறுமுகம் ஆகட்டும், மற்ற ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாருமே சரி இது ஒரு படத்தோட வெற்றிக்காக மாத்திரமே அவங்க இருப்பாங்க. உதய் சாரோட எண்ணங்களுக்கு மாத்திரமே அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க. உதய் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாரு அவங்க இதுல. அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலுமே வந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட வச்சுட்டு சாரை பண்ணி உள்ள திணிக்கிறது எனக்கு பயமா இருக்கும். ஐயோ உங்க ஒரு டைலாக் பேசுறாங்க, இவங்க ஒரு டைலாக் பேசுறாங்க, சாருக்கு ஒரு இடையில ஒரு டைலாக் வருது, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட போறாரா, நமக்கு வந்து
ப்ராடக்டா இல்லையே சில விஷயங்கள் ஒரு சீன்ல அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப பயப்படுவேன். அங்க போய் உட்காந்து பார்த்தா உதய சார் வந்து அவர் டைலாக கூட இன்னொருத்தர் கொடுத்துட்டு இதை நீங்க பேசுங்க, இதை நான் பேசுகிறேன். ஏய் இங்க முருகா இங்க உதய சார் ஒரு டைலாக் வரலையே அப்படின்னு கேட்டா சார் இதை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு சார். அந்த மாதிரி அவ்வளோ என்ன உதயசார் கூல்ன்றாரு, நான் கூல்லாம் கிடையாது. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு கூலான ஒரு பர்சன். இமான் சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் சார்லாம் சொன்னார், ரொம்ப ஒரு நல்ல நடிகர் அவருக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவர். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த படம் ஒரு காமெடி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிகர்கள் இதுல பண்ணதுனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சதுக்கு வந்து உதய சார் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எனக்கு கொடுத்துக்க உதய சார் மீண்டும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது நான் விட்டு இருந்தா மன்னிச்சுங்க, அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். நன்றி.